சைடு. நேக்கடு வந்துட்டு நம்ம மெயின் காரணமே அதான், ரீசனே அதான். ஒருத்தன் நிற்கிறான்னா நின்று வரைய மாட்டானுங்க. இதுதான் இவனோட ப்ராப்ளமே தெரியுமா? இங்கே இதாங்க ப்ராப்ளம். ஒருத்தன் வண்டி வருதுன்னு இந்தாங்க பாருங்க, இப்படி வராங்க. செம்ம டென்ஷனாக இருக்கும் தெரியுமா நீங்கள் பார்க்கல? சரி, கொஞ்சமாவது ஒரு இதே கிடையாதுங்க, ஒரு செல்ஃப் மைண்டே கிடையாது கொஞ்சம் கூட. இப்படி முன்னாடி வரான்னு வச்சுக்கலாம் வண்டி. சரி, ஆக்சுவலி இந்த ரோட்டில் இங்கே வரான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேறு இங்கே வந்துடுறான் மறுபடியும். அவன் கொஞ்சம் ரெண்டு வர்றதே கிடையாது யாருக்குமே, எல்லாத்துக்குமே எமர்ஜென்சி தான். என்னமோங்க நல்லா போய்கிட்டு இருக்கும். நாங்கள் திடீர்னு இவங்களாம் டென்ஷன் ஆகிறாங்க நம்மளா. ரொம்ப மோசங்க. நல்லா ஸ்மூத்தாக அப்படியே ரன் பண்ணி போயிட்டே இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒன்று கூட வந்துட்டு ஏதாவது ஒன்று கெடுத்துருவாங்க. பட் மிரர் இன்னைக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிரர் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங்கில் போனாலே ஆக்சுவலி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் நான்லாம் வந்துட்டு ஒரு சைடு போயிட்டுனாலே ஃபஸ்ட்டு என்னோடய எய்ம் என்னன்னு தெரியுங்களா, இதை ஃபுல்லாக நோட் பண்ணிட்டே போவேன். இந்த சைடில் இருக்க அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டே போவேன். நம்ம ஏரியா சைடு அப்படி ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர் கருவெளிக்கு ஒரு அழகு இருக்குது, அதை கூட பார்த்துட்டு தான் நான் போவேன். ஆக்சுவலி இந்த சைடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கருவேலி தான். அதை கூட பார்த்துட்டு தான் என்ஜாய் பண்ணுவேன் ரைடில். எனக்கு அதான் பிடிக்கும். இயற்கைன்றது எல்லாமே இயற்கை தாங்க. அதுக்காக நான் மரம் செடி காடு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம விளாக் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும்னா அதெல்லாம் கிடையாது. பட் இது ஒரு இயற்கை தான், இதையும் நம்ம பார்த்து ரசிக்கிட்டே தான் போகணும். அதுதான் மெயினு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 அழகாக வந்து க்ரூஸ் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்குங்க. ஆனால் இதோட சிசிக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் க்ரூஸ் பண்ணணுன்றதுனால வந்துட்டு நீங்கள் 6th கியர் போட்டு நீங்கள் 60ல் ஓட்டினாச்சுன்னா யூஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பட் நான் இப்போ போகிறதே இங்கே பாருங்கள், இப்போ 5வது கியரில் போய்கிட்டு இருக்கேன்னா, இனி போகும்போது ஒரு 70ஆவது எய்ம் பண்ணணும். ஒரு 70 கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு கரெக்டாக இருக்கும். 70 மெயின்டைன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஜாக்கெட் அப்படியே காற்று வாக்கில் அப்படியே பறக்க விட்டுட்டேங்க. இதுவும் பின்னாடி இருந்து போய் விழுந்துடாமல் எனக்கு அதான் பயம். ஆக்சுவலி வந்துட்டு இதில் கவர் எல்லாமே நான் வச்சுருக்கேன், ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த சைடு கவரில் வந்துட்டு நான் எல்லாமே வச்சுருக்கேன். அதாவது வந்துட்டு கேமராவோட சின்ன சின்ன ஐட்டம், பேட்ரி, அந்த அடாப்டர் எல்லாமே இதுக்கு சைடில் வச்சுருக்கேன்னா, சப்போஸ் காற்றுக்கிட்ட பின்னாடி கூடி பறந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது கூட வெல்க்ரோ இருக்குது, அதில் போட்டு வெல்க்ரோ இருக்குது, அதை போட்டு தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க பயங்கரமாக இருக்கும். முன்னாடி இருந்து ஃப்ரண்ட் லுக் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னா, இப்போது ஆப்போசிட்டில் காற்று வர்றதுனால நம்மளுக்கு அது எதுவுமே தெரியறது கிடையாது. சப்போஸ் காற்று வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக லாக் பண்ணுறதுனால ஒன்றுமே போக முடியாது. அதுதான் ஒரு மெயின் இது. ஆனால் மார்னிங் ரைடு தாங்க. நம்ம ஏரியா பக்கம்லாம் மார்னிங் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்துட்டுனா ஒரு 6 o'clock இருந்துட்டு ஒரு 8 o'clock வரைக்கும் கிளைமேட் கொஞ்சம் அப்படியே வெயில் வர்ற டைமிங்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஒரு 9 o'clock நீங்கள் அப்புறம் போயிட்டீங்க, ஐயோ இந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க வயசுன்னு இப்போ லாக் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பேச வேண்டிய நிலைமை ஆகிப்போம். எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் அவ்வளோ ஹீட் ஆகிடுங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம எதில் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்பீட்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஹைவேயோட ஒரு கார்னரியில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடு நம்ம இழுக்க முடியுமோ, ஒரு கரெக்டாக வந்து 3rd கியரில் தான் அவ்வளோ ஸ்பீடு நான் இழுத்துருப்பேன். வெறும் 3rd கியரில் தான் ஃபுல்லாக இழுத்துருப்பேன். பாருங்கள் எங்கே வரான்னு. ஆக்சுவலி அது வந்து 3rd கியர் இழுத்தது தான். ஆக்சுவலி வந்துட்டு 130 something போச்சுங்க 3rd கியரில். அப்போ பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி வந்துட்டு இது வரைக்கும் ஹைவேல நான் வண்டி எடுக்கல. ஹைவேல எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஸ்பீட் செக் பண்ணி போகணுன்ற அவசியமே எனக்கு தேவையில்லை. ஏன் தெரியுங்களா, வண்டி போகத்தான் செய்யும். ஆக்சுவலி வந்துட்டு கண்ட்ரோல்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது. வண்டின்றது ஒரு மிஷினுங்க. அதை வந்துட்டு எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துலையே 80 தான், ஒரு 70 ஒரு 80 தான் க்ரூஸ் பண்ணுறேன்னா இதுவே அதிகபட்சம் தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுனா நாய் வந்து விட்டது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் வண்டி கிண்டி வந்துச்சுன்னா நான் பண்ண முடியுமே தவிர, நாயெல்லாம் சட்டன் டைமில் வந்துட்டு போயிடும். அந்த இடத்துல எல்லாம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. கியர் கட் பண்ணுறதுல வண்டி ரீச் ஆகிடுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம நினச்சா நுப்பாட்டி இல்லைன்றதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன கடவுளை நினச்சாலும் நுப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு வேணா ஓரளவுக்கு கொஞ்சம் வேணா நம்ம நுப்பாட்டி இது பண்ணலாம். பாருங்கள் எங்கே வராங்க பாருங்கள். அடே எங்கள் அப்பா இப்படி ஆளுதானே அவன். ஆக்சுவலி இந்த கார்னரிங்கில் ஜஸ்ட் ஒரு டைம் இங்கே ஒருத்தர் மிஸ் ஆகிட்டேங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலி அந்த சைடு இந்த சைடில் இருந்துட்டு ஆட்டோ வந்துக்கிருந்தாச்சா, நான் இந்த சைட்லேருந்து கேடிஎம்ல இந்த இடத்துல இங்கனக்குள்ளே படுக்க போட்டேன். கரெக்டாக இங்கனக்குள்ளே படுக்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அவரோட டயருக்கு நேரம் அப்படி கட் ஆகிட்டு போச்சு. கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் டிரைவரோட டயருக்கு நேரம் அப்படியே கட் ஆகிட்டு லைட்டாக போச்சா. ஐயோ அன்னைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் எவ்வளோ என்னால் வண்டி வந்து படுக்க போட முடியுமோ அவ்வளோ படுக்க போட்டேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பயம் இருந்துச்சு அந்த இடத்துல. என்கிட்ட எதுவுமே கிடையாது, ரைடிங் கியர்ஸ் எதுவுமே, ஹெல்மெட் வேகா. ஐயோ அப்போ அது ஃபேமஸ்ஸு, அந்த 2017-16 அதுவும் ஃபேமஸுங்க. அதை போட்டுக்கிட்டு இழுத்தேன் பாருங்க படுக்க போட்டு. நான் அப்போ தான் திங்க் பண்ணேன், பட் நான் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் படுக்க போடலாங்க. என்ன தான் படுக்க போட்டாலும் கார்னரிங்கில் ஒரு கண்ட்ரோல் தாங்க. வண்டியை டோட்டலாக நீங்கள் படுக்க போட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் டர்ன் ஆகி உள்ளுமே அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வரும். நம்ம நினச்ச ஒன்று அந்த இடத்துல அதெல்லாம் முடியவே முடியாது. ஆக்சுவலி வண்டியை டோட்டலாக நீங்கள் படுக்க போட்டிங்கன்னா கூட ஒரு லாங் டர்ன் எடுத்து தான் அப்படியே வந்துட்டு உள்ளே வரும் வண்டி. அது கார்னரிங் பண்ணால் தெரியும். அதனால் வந்துட்டு கார்னரிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உஷாருங்க. ஆக்சுவலி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வண்டியை வந்துட்டு பார்த்துட்டு தான் நம்ம கார்னரிங் சிங்கிள் ரோட் இல்லை. நார்மலாக வந்துட்டு ஆப்போசிட் வண்டி எதுவும் வரலையா, நம்ம வாட்டுக்கு டக்குன்னு ஒரு கார்னரிங் அப்படியே படுக்க போட்டோம்னா வண்டி அது வாட்டுக்கு படுத்துட்டு வந்துடும். ஆக்சுவலி முன்னாடி வண்டி இல்லைன்னா சொல்கிறேன், பட் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்மளோட சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த கார்னரிங்கில் ரொம்ப இது பண்ணி பண்ணலாங்க. வைசர்லாம் இழுத்து மூட்டு திருகுனே நினச்சிக்கோங்களேன், ஆனால் ஒரு தார் மாதிரி பரப்பாப்பில். ஆக்சுவலி ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணோமா, அதுலேருந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி இக்னிஷன் கால் சேஞ்ச் பண்ணதுக்குமே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் வந்துட்டு த்ராட்டில் கேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க. இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி நார்மலாக திருகுனாலே அந்த ஒரு பிக்கப் இப்போ இருக்குது. ஆக்சுவலி வந்ததுலேருந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ 1000 ஆக்சுவலி கிடந்த பெட்ரோல் எனக்கு கால்குலேஷன் இல்லை. ஆக்சுவலி அவங்க போட்டது எவ்வளோன்னு எனக்கு தெரில, கால்குலேஷன் கரெக்டாக தெரில. ஆனால் வந்துட்டு நான் வந்ததுலேருந்து கரெக்டாக வண்டி எடுத்ததுலேருந்து 1500 2200 வரைக்கும் போட்டிருக்கேன். 2200க்கு போட்டு ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்கு, 260 ஓடி இருக்குது. ஆனால் என்னால் நம்பவே முடியலை, பட் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஏரியாவில் ஸ்பீடு பிரேக்கர் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது. போயா ஏயா படுத்துறீங்களையா, ஏயா இப்படி பண்ணுறீங்க, போகிற ஆளு போ. 260, அதாவது 2200 போட்டிருக்கேன் நான். ஃபியூல் மட்டும் கரெக்டாக 2200 போட்டிருக்கேன். $2200 போட்டு எவ்வளவு 261 கிலோமீட்டர் ஓடிருக்கா. ஆக்சுவலி என்ன ஃபியூல் இருக்குது, ஆனால் மைலேஜ் எப்படி ஆகுதுன்னு இந்த வாட்டி நான் பார்த்துறேன். ஆக்சுவலி கணக்கு பார்த்தோம்னா 3000 அபோவ் தான் போகும். ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு
நம்ம போன விழாவில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா.